சமைக்கும்போது பச்சை மிளகாய சேர்த்துக்கொள்றீங்களா? அப்போ கண்டிப்பா இந்த வீடியோவை பாருங்க. நாம சமைக்கும்போது பொதுவா தக்காளி, வெங்காயம், கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தான் சமைப்போம். அதுபோல தான் இந்த பச்சை மிளகாயும். சமைக்கும்போது பச்சை மிளகாய சேர்க்கிறதால என்ன நன்மை இருக்கு? யாரெல்லாம் பச்சை மிளகாய சாப்பிடக்கூடாதுன்றதை தான் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சு கொள்ள போறோம். பச்சை மிளகாயில என்னென்ன சத்து இருக்குன்று உங்களுக்கு தெரியுமா? 100 கிராம் பச்சை மிளகாயில புரதம் 2.9 கிராம், கொழுப்பு 0.6 கிராம், கால்சியம் 30 மில்லிகிராம், நார்ச்சத்து 6.8 கிராம், இரும்பு சத்து 4.4 கிராம், விட்டமின் சி 111 மில்லிகிராம். இவ்வளவு சத்துக்களும் 100 கிராம் அளவுள்ள பச்சை மிளகாயில இருக்கிறதா? பச்சை மிளகாயில என்ன நன்மை இருக்குன்றால், உடல் மெலியணும்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகாய சாப்பிட்டால் உடல் மெலிந்து போவாங்களாம். அது மட்டும் இல்லாம இந்த பச்சை மிளகாயில சாப்பிட்ட சாப்பாட்டை எளிதா செரிமானம் அடைய செய்யக்கூடிய தன்மை இருக்கிறதாம். தினமும் நம்ம சாப்பிடும் உணவுல பச்சை மிளகாய சேர்க்கிறதால மூளை நரம்புகளுக்கு சுறுசுறுப்பை தருகிறதாம். அதோட சுகர் அதிகமா இருக்கிறவங்க பச்சை மிளகாய ஏதோ ஒரு விதத்துல சாப்பிட்டு வந்தா சுகர் குறைந்து விடுமாம். அது மட்டும் இல்லாம நீங்க நுரையீரல் புற்றுநோய் மற்றும் புகைப்பிடித்தலில் இருந்து விடுபட நினைச்சா தினமும் 2 பச்சை மிளகாய சாப்பிடுங்க. ரத்த சோகை இருக்கக்கூடிய பெண்கள் பச்சை மிளகாய சரியான அளவில் சாப்பிடும்போது பச்சை மிளகாயில இருக்கக்கூடிய இரும்பு சத்து ரத்த சோகையை போக்கி உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்குமாம். யாரெல்லாம் பச்சை மிளகாய அதிகமா சாப்பிடணும்னு பார்த்தீங்கன்னா, முடியுதிர்வு அதிகமாக உள்ளவங்க, அதிக உடல் எடை உள்ளவங்க, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க பச்சை மிளகாய சாப்பிடுறது நல்லது. யாரெல்லாம் பச்சை மிளகாய சாப்பிடக்கூடாது? நெஞ்செரிச்சல், வயிற்றுப்புண், வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி இருக்கிறவங்க பச்சை மிளகாய சாப்பிடக்கூடாது. நன்மை அதிகமாக இருக்கிறது என்பதற்காக அதிகமாக சாப்பிடக்கூடாது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்று கேள்விப்பட்டிருப்போம். அளவாக சாப்பிட்டு வந்தால் பச்சை மிளகாயில இருக்கிற நன்மைகளை எங்களுக்கு சாதகமா பயன்படுத்தலாம்.